அனைவருக்கும் மாலை வணக்கம். இவ்வளவு தூரம் காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் மற்றவர்களுக்காக நாம் இங்கே எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்த்தி செவி அலுவலகத்தில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு நிகழ்வுகள் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. அதில் பல்வேறு கருத்துக்களை காலையிலிருந்து மாலை வரை பாதிக்கப்பட்ட களப்பணியாளர்கள், பாதிக்கப்பட்ட பணம் இழந்தவர்கள் அனைவரும் பேசி உங்களுடைய இதய குமரல்களை இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அத்தனைக்கும் மேலாக இதற்கெல்லாம் விரைவில் நம் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பணம் மீட்பு குழு போராட்டத்தை ஒருங்கிணைத்து அந்த சங்கத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களுடன் விவசாய முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற சேலம் ரவிச்சந்திரன் அவர்கள் என்னிடத்தில் தலைவரிடத்திலும் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு நம் சென்னையில் தேர்தல் வருகிறது, அதனால் இந்த நம்முடைய ஒரு பலத்தை காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் அரசாங்கம் திரும்பி பார்க்கும் என்று கூறினார்கள். அனுமதி கிடைக்கும் பெற்றுத்தார்கள் என்று கேட்டார்கள். உடனடியாக சென்னை காவல்துறையை அணுகிய போது அவர்களும் மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய கண்டிஷனை போட்டு பல்வேறு நிபந்தனைகளை விதிப்பார்கள். ஆனால் நம்மளுடைய விவசாய முன்னேற்றம் கேட்ட உடனேயே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இவர்கள் அமைதியாக வந்து செல்வார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நமக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக நமக்கு உண்ணாவிரதம் கொடுத்து விட்டார்கள். அதற்காக சென்னை காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும் காலையிலிருந்து மாலை வரை நாமளாச்சும் உட்கார்ந்துருக்கிற காவல்துறை ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், காவலர்களாக காலையிலிருந்து நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு உண்மையிலுமே ஒரு மனக்குமரலாக இருக்குது. நமக்காக அவர்கள் வந்து நம்ம தான் பட்ட கஷ்டத்துக்கு நிற்கிறோம்னா அவங்களும் நம்மளோட சேர்ந்து நிற்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் அவர் கடமை என்பதால் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மனப்பூர்வமான அனைவரும் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணத்தை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று செவி அலுவலகத்தில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதில் சில முக்கிய தகவல்களை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம். ஒன்று, செவி நிறுவனமும் லோகா கமிட்டியும் அவங்க வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால செயல்பட முடியல. ஒன்று, அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மாநிலமாக போய் அவங்க அங்கே இருக்கின்ற தலைமைச் செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்களே வந்து அங்கே இருக்கின்ற கவர்மெண்ட் வேல்யூக்கும் அதாவது மார்க்கெட் ரேட்டுக்கும் ஒரு சமமான இடத்துல ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, செவி நிறுவனத்தினுடைய லோதா கமிட்டியினுடைய தலைவர் அவர் வயதாகிவிட்டது. அவரால் இனிமேல் தொடர்ந்து அங்கு செயல்படுத்த முடியாது. இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் லோதா கமிட்டியினுடைய தலைவரை உடனடியாக மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய விரைந்து பலன் கிடைக்கும். அது மட்டுமில்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை அவர் போடணும். எல்லா இடத்துலையுமே இந்த செபி வந்து ஒரு தபால் ஆபீஸ், லோதா கமிட்டிக்கு அவ்வளவுதான். செபிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். இங்க இருக்கிற ஆபீசரு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க சொல்றது இங்க சொல்லுவோம், இங்க சொல்றது அங்க சொல்லுவோம், அவ்வளவுதான் செபியினுடைய பணி. அதனால நம்ம சுப்ரீம் கோர்ட்ல என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லோதா கமிட்டியினுடைய தலைவராக அவர் வயதான காலம் அவர் செபிக்கே அலுவலகத்துக்கே வரதில்லைன்னு லோதா கமிட்டி அலுவலகத்துக்கே வரதில்லைன்னு அவர் சொல்றார். அதனால உச்ச நீதிமன்றத்தினுடைய எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய ஒரு வேண்டுகோளை நம்ம வைக்கிறது என்னன்னா, உடனடியாக செபி அந்த லோதா கமிட்டி தலைவரை மாற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேரடியாக சுப்ரீம் கோர்ட் பாதிக்கப்பட்டவர்களுடைய நலனை உடனடியாக பேணி காப்பதற்கு ஐஏஎஸ் அதிகாரியை அந்தந்த மாநில தலைநகரங்களில் உடனடியாக நியமித்தால் மட்டுமே இதற்கு விரைந்து தீர்வு கிடைக்கும். இதற்கெல்லாம் நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு போறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பணம் மீட்பு குழு சங்கத்தை உருவாக்குவதற்கு ஃபைலாவில் ஒரு 85% ரெடி ஆயிடுச்சு. நேற்று நானும் அவருடைய தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களும் எல்லாமே ஒரு முடிவு பண்ணிட்டோம், அந்த ஃபைலாவில் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் பாக்கி என்னன்னா, இங்க இருக்கின்ற உறுப்பினர்களை உறுப்பினராக சேர்க்கணும், பதிவு பண்ணி வெளியில கொண்டுட்டு வந்த உடனே தலைவர் வந்து ரெடி பண்ணிட்டாரு. உச்ச நீதிமன்றத்தில் போன மீட்டிங்லேயே சொன்னோம் வழக்கு தோறதுக்கு. அதற்கு திறமையான வைக்கல. ஏற்கனவே இங்க 2 பேர் வந்து பேசுறாங்க. இங்கிருந்து போய் வாதாடினா நமக்கு வந்து அதிகமான வந்து செலவாகும் அப்படிங்கிறதுக்காக டெல்லியிலேயே 2 வழக்கறிஞரை அவர் வந்து அண்ணன் சொல்லிட்டாரு. சங்கத்தை பதிவு பண்ணுடன்
நம்மளுடைய கிறிஸ்துமஸ், பொங்கல், புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு முடிந்தவுடன் இந்த சங்க துவக்க விழா அண்ணங்கிட்ட கேட்டுக்கிறது, மிகப்பெரிய அளவில் நாமக்கல், சேலத்தில் ஏதோ ஒரு இடத்துல வச்சு அனைவரும் வரணும். அதுக்கப்புறம் நம்ம கடைசி போராட்டம் நடத்துறது அந்த மிகப்பெரிய அங்கு நம்மளுடைய பணத்தை காட்டி உச்ச நீதிமன்றத்தில் 2 வழக்கறிஞர்கள் நமக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பார்கள். இனிமேல் யாரும் போராட வேண்டிய தேவையில்லை. அது மட்டுமில்லை, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை சொல்றேன். இனிமேல் யாராவது காவல் நிலையத்தில் உங்கள் மீது புகார் அளித்தால் நீங்கள் காவல் நிலையம் யாரும் செல்ல வேண்டாம். ஏனென்று கேட்டால் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு எண்ணை இப்போ நம்ம சங்கத்தினுடைய தலைவர் அறிவிப்பாரு. அந்த நம்பரை எழுதி வச்சுங்க. அந்த நம்பர் பிரகாரம் யாரும் காவல் நிலையத்துக்கு போக வேண்டியதில்லை. ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆகவே இதுதான் இருக்கிற விஷயம். ஏன்னா இந்த ஏஜென்ட் போட்டது ஏற்கனவே என்னென்ன நம்மளுடைய பிரச்சனை, யார் யார் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும், இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க நம்ம விரும்பல. அதனால தயவு செய்து நம்மளுடைய நடத்துகிற இறுதிக்கட்ட போராட்டம் நம்மளுடைய பண மீட்பு குழு சங்க திறப்பு விழா மீட்டிங் மட்டும்தான் இறுதி போராட்டம். அதற்கு மேல் நமக்கு குரல் கொடுப்பதற்காக 2 வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நியமனம் செய்ய நம்ம சங்கத்தை சார்பாக நியமிக்கிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அதனால் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் விரைந்து தீர்க்கப்படும் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொண்டு, இப்போ தலைவர் கூட இப்போ பேசலினார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே உடம்பு தெரியல, கொஞ்சம் இதுனாரு. இருந்தாலும் தலைவர் என்னன்னா, நீங்கள் பேசி அவங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசணும்னு நானும் கேட்டுக்கிட்டேன். அதனால ஒரு சில வார்த்தைகளை பேசி இந்த உண்ணாவிரத்தை முடித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.